கிறிஸ்துவுக்குள் அன்பின் தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் உங்கள் அனைவரையும் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வில் பவர் தான் இந்த உலகத்திலே நம்மை நன்மை செய்கிறவர்களாகவும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகவும் நம்மை வழி நடத்தும். எந்த மனுஷன் கர்த்தருடைய வசனத்தை நன்கு அறிந்து உணர்ந்து நான் நற்கிரியைகளை செய்வதற்காக படைக்கப்பட்டவன், நன்மையை அனுபவிக்கும்படி படைக்கப்பட்டவன், நான் கர்த்தர் எனக்கு எல்லா விதமான சித்தத்தையும் வில் பவரையும் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தேவன் ஆதாமை தோட்டத்திற்கு கொண்டு போய் அங்கே ஏதேன் தோட்டத்தில் வைத்து த குட் அண்ட் ஈவில், நன்மை தீமை இந்த இரண்டும் இங்கே இருக்கிறது, ஐ வில் கிவ் மை பவர் வில் பவர் அன்டு யூன்னு சொன்னார். என்னுடைய மகிமையான அந்த வில் பவரை அப்படியே உனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ உனக்குள்ளதான் வில் பவர் சித்தம் இருக்கு. உன் விருப்பப்படி நீ எதை வேண்டுமானால் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆரம்பத்திலேயே நமக்கு முன்பதாக குட் அண்ட் ஈவில், நன்மையை முதலாவது, அடுத்து தீமை இரண்டாவது அங்கே இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். சுட்டி காட்டின தேவன் பவரையும் நம் கையிலே கொடுத்துட்டார். அவருக்கு தெரியும் சில நேரங்களிலே ஆண்டவர் இந்த வல்லமையான டிசிஷன் பவரை அவர் எதற்காக நம் கையிலே கொடுக்கிறார் என்று சொன்னால், நீயும் நானும் தான் நல்ல காரியங்களையும் நற்கிரியைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை என்பதை அன்றைக்கே அவர் ஒப்புக் கொடுத்து விட்டார். எல்லாவற்றையும் உனக்கு செய்வதற்கும் நீ அனுபவிப்பதற்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்கிறது. ஆனால் நீ எடுக்கிற தீர்மானம், நீ எடுக்கிற டிசிஷன், உன்னுடைய வில் பவர் உன் வாழ்க்கையை செவ்வையாக, நன்மையாக, நற்கிரியைகளுக்குரியதாக மாற்றிக்கொள்ளும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் சொல்லும்போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் என்னை தகுதிப்படுத்தாது என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நீ என்ன செய்ய வேண்டும், எவ்ரிதிங் இஸ் த பெர்மிசபிள் ஃபார் மீ, எனக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று சொல்லியிருக்கிறார். Give thanks to the Holy One. Give thanks because He's good.